நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிட்டு, நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியை போட்ட புளியோதரை ரெடி ஆயிட்டுங்க பாருங்க. சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. போல போலன்னு இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ நான் அப்படியே ஃபுல்லா போட்டிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, நம்மளோட பொடி இதுதான். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்த பொடி. இந்த பொடியை வச்சுதான் நம்ம இப்ப இந்த சாத கிளறி இருக்கோம். இது எப்படி செய்யறதுங்கிற வீடியோ வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம புளியோதரை இன்ஸ்டன்ட் பொடி, அதாவது நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் காலையிலே லஞ்சு கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 50 கிராம், அப்புறம் வந்து தனியாவும் 50 கிராம், அப்புறம் இது வந்து ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், வெந்தயம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், இது ஒரு 100 கிராம் இருக்கும், அப்புறம் காஞ்ச மிளகாய் வரமிளகாய் இதுவும் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ காரம் உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா நீங்கள் என்ன போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம இப்போ அந்த பொடி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே வச்சு நம்ம சூப்பரான ஒரு பொடி இப்போ செய்ய போகிறோம். இது இருந்தால் காலையிலேயே லஞ்சு கட்டுறது ரொம்பவே ஈஸி. 5 நிமிஷத்தில் லஞ்சு கட்டிடலாம். பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ பொடிக்கான பருப்பை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு வறுக்கிறது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை வச்சு வறுத்துக்கலாம். கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஓரளவு வறுந்தோடனே நம்ம வந்து உளுத்தம் பருப்பையும் அது கூட சேர்ந்து போட்டுடலாம். உளுத்தம் பருப்பு இதுவும் 50 கிராம், ரெண்டையுமே போட்டுடலாம் ஒன்றா. ஏன்னா டைம் நமக்கு சேவ் ஆகும், அதனால தான். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் உளுத்தம் பருப்போட, அது போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாம். இது வந்து கருகாமல் பொன்னிறமாக சூப்பராக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம புளியோதரை பொடி வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் டெய்லி லஞ்சு கட்டுற பிரச்சனை இருக்கவங்க, டெய்லி எப்படியுமே எல்லாருமே ஆஃபீஸ் போகிறவங்க தான். ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு உங்களுக்கு சமைக்க முடியலை, குழம்பு வைக்க டைம் இல்லைன்னா சாதத்தை வடிச்சிட்டு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு சிப்ஸோ ஏதோ வச்சுட்டு சாப்பிட்றலாம் நீங்கள். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடியை அடிக்க போகிறோம். புளி வரைக்கும் இதில் வறுத்து போட்டுற போகிறோம். அப்படி வறுத்து போடுறதுனால நல்லா வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்துடணும் புளியையும். இப்போ இது வந்து ஓரளவு ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வந்து பெருமாள் கோயிலில் வந்து ஒரு புளியோதரை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிறத விட இந்த கோயில் புளியோதரையெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை இதில் கிடைக்கும். ஏன்னா நமக்கு போடுற பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்து கரெக்டான பக்குவத்தில் போடுறோம். எல்லாமே ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். நான் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு. அதே மெஷர்மெண்ட் எடுத்து போடுங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு பொடியை வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம் சாப்பாடு காலையில். அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் மெயின். இப்போ ஓரளவு வறுத்துட்டோம். அந்த பாருங்க கலர் மாறிட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். போதும். இப்போ நம்மளோட தனியாவை போட்டுக்கலாம். இதை வறுத்து நான் தட்டில் கொட்டி வச்சுட்டேன். இதை ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே அதுக்குள்ளே தனியாக வறுத்துடலாம். தனியாலாம் போடுறப்ப நல்ல ஒரு மனம் கிடைக்கும். தனியாக வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு ஐட்டம். அதில் வந்து நிறைய வந்து நம்ம தனியாக வேறு குழம்பு தூள்னு நினைக்காதீங்க. அது வந்து பசியை தூண்டும். தனியாக நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்து பாருங்கள். டீலெல்லாம் போடுவாங்க, செம்மையாக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம தொக்காவும் செய்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இது தொக்கு செஞ்சு வச்சாலும் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு பதிலாக இந்த பொடிங்கிறப்ப அப்படியே நம்ம ஈஸியாக இன்னும் தொக்கு செய்கிறது கூட நமக்கு டைம் பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம சாப்பாட்டில் கிளறிடலாம். இப்போ உங்கள் பசங்க வெளியூரில் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்க. அது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஈஸியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. தனியாவோட வாசனை சூப்பராக வருது. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நம்ம அடுத்ததாக போட போகிறது வெந்தயம். வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு. வெந்தயமும் ஜீரகமும் 1.5 ஸ்பூனு. இது வந்து மிளகு 1 ஸ்பூன். வெந்தயம் ஜீரகம் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எப்பயுமே புளிய சாதம்னாலே இந்த வெந்தயம் ஜீரக பொடியோட வாசனை தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக இதை போட மறந்துடாதீங்க. இப்போ மஞ்சள் வந்து நம்ம மிக்சியில் அடிக்க முடியாது, அதனால நம்ம மஞ்சள் பொடியாக தான் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க பொரியுது பாருங்க, கேட்குதா? எல்லாத்தையுமே ஓரளவு மீடியமான ஹீட்டில் வச்சே வருங்க. ஏன்னா சீக்கிரம் டக்குன்னு கறி போயிட்டுனா வீணாக போயிடும். எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து நாம் மிளகாயை வறுக்க போகிறோம். மிளகாய்க்கு மட்டும் ஒரே 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாய் வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகாய்க்கு மட்டும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறும் சட்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு காட்டமாக இருக்கும். அதனால மிளகாயை அப்படியே காம்போட வறுத்துட்டு நம்ம அடிக்கும் போது காம்பை உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் காம்போட தான் போட்டிருக்கேன். அது அப்படியே லைட்டாக ரொம்ப கலர் மாற விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம புளியோதரை பொடிக்கு ஒரு கலர் கிடைக்கணும்னா அது இந்த மிளகாயில் தான் சிகப்பு கலர் வரும். ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா அந்த கலர் மாறி போயிடும். கொஞ்சம் லைட்டாக மிதமான ஹீட்டில் வச்சு லைட்டாக அப்படியே வறுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா பளபளன்னு வருது. நான் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா காரில் நிற்க முடியாது நமக்கு. அதனால மிளகாய் வறுக்கும்போது கண்டிப்பாக இருமல் வரும். போதும். இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா அது ஒரு மாதிரி பளபளன்னு ஷைனிங்காக ஆகிட்டு கலர் லைட்டாக மாறி இருக்குது. இந்த டைமில் எடுத்துடலாம். எடுத்து அதிலே போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாம் வறுத்துட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வறுக்க போகிறது புளி. இதுதான் மெயினாக நல்லா வறுத்துக்கணும். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன்னா, இதில் இருக்கிற ஓடு, கொட்டை, அப்புறம் அதில் இருக்க நார் எல்லாமே நான் எடுத்துட்டு கிள்ளி சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு அதில் உட்காந்து இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு புளி. இது மிளகாய் வறுக்கிறதுனால ஒரு காட்டம் இருக்கு. இது வறுக்கும்போது லைட்டாக புகையும். ஆனால் இந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக வறுந்துடும். எப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே பெரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வறுந்து வந்துடும். இதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா பொடி வந்து சதசதுன்னு போயிடும். இந்த ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கணும். இது அதுக்கு தான் லாஸ்ட்டில் வறுத்தேன் நான். ஏன்னா இதில் இருக்கிற அந்த இது வந்து பாருங்க, கடாயே கருப்பாக மாறிட்டு வருது பாருங்க. அதனால தான். இதில் கொட்டைக்கிட்டே இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துடணும். நீங்கள் கொட்டை இருந்ததுன்னா முதல் உங்கள் மிக்ஸி வீணாக போயிடும். நார், கொட்டை, ஓடு எல்லாத்தையும் பார்த்து கை பார்த்து எடுத்துட்டு தான் நம்ம செய்யணும். குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன் நான். இதை அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா தான் போட்டு அடிக்க போகிறோம். மிளகு, ஜீரகம் எல்லாமே. நான் கொஞ்ச நேரம் மீடியம் ஹீட்டில் வைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப புகஞ்சாலும் இதாகிடும், ரொம்ப ஸ்லோ வச்சாலும் ரொம்ப லேட் ஆகும். இது பார்த்து வறுக்கும்போது நீங்களாம் பார்த்து வறுத்துக்குங்க. அந்த மாதிரி இன்னமும் இது கொஞ்சம் சதன்னு தான். இப்போ வந்து இது ஓரளவு
இது கொஞ்சம் சதசதப்பதைக்கு இது வந்து ஆறின பிறகு உங்களுக்கு இறுகிடும். நம்ம ஆற வச்சோம்னா வறுத்துட்டோம், இதில் இருக்க ஈரம்லாம் போயிட்டு நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் வச்சோம்னா அந்த ஈரம் போயிடும். இப்போ நாம வறுக்க வேண்டிய ஐட்டம் வேர்க்கடலை. இதையும் இதிலே வறுத்துடலாம். இதுதான் வந்து அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. வேர்க்கடலை போட்டால் தான் புளியோதரை சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படுமா, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக வறுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக போடி விற்கிறீங்க, யாருக்கும் அனுப்புறீங்கன்னா நீங்கள் வறுத்துட்டு அந்த மிக்ஸை அடிச்சுட்டு அதுலேயே அதை கலந்து விட்ருங்க. இல்லை நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பொடி வேர்க்கடலை வறுத்து தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட லாஸ்ட்டாக சாதம் கலக்கும் போதும் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி காமிக்க போகிறேன். அதனால தான் நான் இதை வறுக்கிறேன். நான் அந்த பவுடர்லேயே கலந்துட போகிறேன். நீங்கள் வீட்டில் தான் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் தாளிப்பு கடைசியாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிப்பு பார்த்தீங்களா, அப்போ இந்த கடலையே போட்டுக்கலாம். கடாய் தான் கருப்பாயிட்டு நல்லா விளக்கி எடுக்கணும். அந்த அளவுக்கு இந்த புளியில இருந்த இதுதான் புளிங்க பாருங்க, வர வர அப்படியே ஆற ஆற ட்ரை ஆகிட்டு வருது பாருங்க. ஈஸியாக செய்யலாம். இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமயத்துக்கு யூஸ் ஆகும். நம்மளோட புளி வந்து இங்கே பாருங்க எப்படி எந்த அளவுக்கு கலன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போதான் வந்து பொடி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாம் அடிக்கும் போதே இந்த மஞ்சள் பொடியும் இதில் கலந்துடலாம். அப்போதான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரே ஈவனாக வரும். இப்போ வந்து நம்மளோட கருவேப்பிலையே வறுத்துக்கலாம். இந்த பொடிக்கு வாசனையே வந்து கருவேப்பிலை தான். ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. உங்கள்கிட்ட கொஞ்சம் காஞ்சி போன கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை. கருவேப்பிலை போடுறப்ப தான் அந்த பொடி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்கு தான் இது. போதும் இந்த அளவு வறுத்தா. இப்போ வந்து நம்ம வறுத்த எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி புளியும் இங்கே இருக்குது. இப்போ இதை நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பவுடராக அடித்து நான் இப்போ எடுத்து வர போகிறேன். இந்த மிளகாயோட காம்பை மட்டும் நம்ம எடுத்துடணும். காம்பை எடுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகாயை அடிச்சுக்குங்க, அடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் ஒன்றா போட்டு அடிச்சிடுங்க. புளியையும் இது கூட தான் போட்டு அடிக்கணும். தனியாக அடிச்சிங்கன்னா மிக்சியில் ஒட்டிக்கும். புளியையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சிடுங்க. இப்போ வந்து ஓரளவு பவுடர் அடிச்சுட்டேன். இங்கே பாருங்க, நம்ம பெருங்காய பவுடர் இதில் பவுடராகவே நான் கலந்துக்கிறேன். நீங்கள் வறுக்கும் போதே கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கலந்துக்கலாம், வறுத்துக்கலாம். இது பாருங்க, பெருங்காயம் நிறையவே கலக்கணும். அப்போ தான் அந்த வாசனை வரும். இப்போ இதையும் ஒன்றா சேர்த்து அடிச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட பொடி இங்கே பாருங்க ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம்னா வேர்க்கடலை வறுத்தல. அந்த வேர்க்கடலையே நான் நல்லா தோல் நீக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி வரைக்கும் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு பிறகு சாதம் கலக்கும் போது எவ்வளோ உப்பு தேவையோ அப்போ அவ்வளோ உப்பு அப்போ கலந்துக்கலாம். இப்போ பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் இது இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால எல்லாமே இதில் கலக்கி விட்டுறேன். இந்த ஒரு பொடி இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே அழகாக ஒரு தாளிப்பு போட்டு சாப்பிடலாம். எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ நம்மளோட சாதத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கலக்கிறதுன்னு உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். சாதத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில்.
எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இப்போ வந்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறம் நம்மளோட சாதம் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்மளோட பொடி ரெடியாக இருக்குது. அதுலேருந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். வாசனை செம்மையாக வருது. கலர்ஃபுல்லான நம்மளோட புளியோதரை பொடி செம்மையாக கோயிலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம கலரை சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துட்டு தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே கரெக்டான அளவில் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சொன்ன மெஷர்மெண்ட் படி போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ ஒரு டென்ஷன் ஆக வேண்டாம். செய்ய முடியாத அன்னைக்கு டக்குன்னு இதை ஒரு செஞ்சு மற்ற சாப்பாடு செய்ய முடியும். டெய்லியுமே புளி சாதம் கொடுத்து அனுப்ப முடியாது. நம்மளும் விருப்பப்பட்டால் சாப்பிட்லாம், அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அது பாருங்க, சூப்பரான புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.